الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين قال أيضا لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما حق امرئ مسلم له شيء يوصي فيه يبيت ليلتين إلا ووصيته مكتوبة عنده أو كما قال عليه الصلاة والسلام அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அருளாட்சி செய்து வரும் அல்லாஹுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மக்களாய் இருந்தவர்களை மக்களாய் மாற்றிய மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை அப்படி அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது மென்றென்று நின்று நடவட்டுமாக. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய இந்த புனிதமான மாதத்தில் ஷஹருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தில் பிற 11ஆம் நாளாக இன்று ஓதப்பட்ட பாடத்தில் கிதாபுல் வசாயா வசியத் சம்பந்தமான பாடங்கள் இடம்பெற்றது. அப்புறம் கிதாபுல் ஜிஹாத், கிதாபு ஷுரூத், இது மாதிரி 3 விதமான தலைப்புகள் இன்றைய பாடத்தில் ஓதப்பட்டது. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவனுக்கு ஏராளமான நியாமத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கின்றான். அவன் வழங்கிவிட்டு மனிதனிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவன் எந்த காரியத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைத்தானோ, எந்த காரியத்திற்காக மனிதர்களுக்கு செல்வங்களை கொடுத்தானோ அது அல்லாஹ்வின் பிடித்தமான விஷயத்தில் அவர் செலவழிக்கின்றாரா, அது அல்லாஹ் சொன்னபடி அவர் மார்க்கத்திற்கான அடிப்படையில் அவர் செயல்படுகின்றாரா என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சில பேருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், சில பேர் செல்வத்தை இல்லாமல் சோதிப்பான். செல்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அது எவ்வாறு செலவழிக்கின்றான் என்பதை பார்ப்பதற்காக சோதிப்பான். அவன் சொன்ன வழியில் செலவழிக்கின்றானா, இல்லை அவன் மனம் போன போக்கில் அவன் செலவழிப்பானா என்பதை பரிசோதித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அவரவர்களுக்கு தேவையான அந்த ரிஸ்க்குகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். அதன் அடிப்படையில் சில மக்களுக்கு செல்வங்கள் அதிகமாக இருக்கும், சில மக்களுக்கு செல்வங்கள் குறைவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் அவருக்கு போதுமான விட்டு செல்லக்கூடிய அளவு அந்த பணம் இருந்து அது சரியான முறையில் அவர் வசியத்து செய்து எழுதி 2 இரவுகள் கூட எழுதி வைக்காமல் கடக்கக்கூடாது என்பதாக சொன்னாங்க. மா ஹக்கு இம்ரி முஸ்லிமின் லஹு ஷைஉன் யூஸி ஃபீ யபீது லைலத்தைனி இல்லா வசியத்து மக்தூபத்துன் இன்தஹு. அவர்களுக்கு என்னென்ன செல்வங்கள் இருக்கின்றதோ
அந்த செல்வங்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்க சொன்ன அந்த முறைப்படி வராசத்துக்கு அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகு மீராசுடைய அந்த போகக்கூடிய அந்த நபர்களை தவிர மற்ற நபர்களுக்கு யாருக்காவது கொடுக்க விருப்பப்பட்டால் அவங்க என்ன செய்யணும், முதலாவதாக வசியத்தை எழுதி வைத்து விடணும். அதை தாமதப்படுத்தக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு வசியத்தில் நம்ம நினச்சிக்கிறோம், வசியத்து செய்கிறேன்னு சொன்னால் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னை என்ன செய்யுங்க, என்னைய இப்பாடி என்னை இவ்வாறு இவங்க குளிப்பாட்டணும், இவங்க தொழு வைக்கணும், இவங்க அடக்கம் செய்யணும். அது ஒரு புறம், அது நிறைவேற்றுவது ஒரு புறம் இருந்தாலும் அவங்க எந்த ஒரு மனிதருக்கு வசியத்து சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் விரும்புகின்றார்களோ அந்த வசியத்தின்படி 1/3 அவங்க இருக்கக்கூடிய அந்த செல்வத்தில் 1/3 அவங்க வசியத்து செல்லுபடி ஆகும். உதாரணமாக அவங்களுடைய கஃபன் தஃபன் போக, அவங்களுடைய கடன்கள் போக, அவங்க இருக்கக்கூடிய அந்த செல்வங்களில் வசியத்து செஞ்சேன்னு சொன்னால், அவங்க வாரிசு அல்லாதவங்களுக்கு வசியத்து செஞ்சேன்னு சொன்னால் அதில் 1/3 என்ன செய்யும், செல்லுபடி ஆகும். அதற்கு மேற்படியான முறையில் அவங்க வசியத்து செய்வது கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன செய்கிறார், தன்னுடைய மகனுக்கு சேர வேண்டாம் என்பதற்காக, தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு சேரக்கூடாது என்பதற்காக வேண்டா வெறுப்பாக என்ன செய்கிறார், அதெல்லாம் வக்ஃபு செய்து விடுகிறார். வசியத்து செய்து வக்ஃபாக எழுதி விடுகிறான்னு சொன்னால் அந்த வக்ஃபு செல்லுபடியாகாது. வசியத் என்பது 1/3 தான் செய்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்துருக்கின்றது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நோயிட்டு படுத்திருக்கிறாங்க, மக்கால இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நலம் விசாரிப்பதற்காக அவங்க வராங்க. வரக்கூடிய அந்த சமயத்தில் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அதாவது அவங்க எண்ணிக்கொள்கிறாங்க, நம்ம கடைசி சக்கராத்தின் மௌத்தில் தான் இருக்கின்றோமோ என்ற பயத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, நான் என்ன செய்கின்றேன்னு சொன்னால் என்னுடைய சொத்து முழுவதையும் என்ன செய்கின்றேன், நான் வசியத்து செய்து விடவா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேற ஒரு ஹதீஸில் 3/2 என்று வருது. அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுக்கிறாங்க, அது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் பாதி வசியத்து செய்யட்டுமா, அதே மறுக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, 1/3 செய்யட்டுமான்னு கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, அதே அதிகம்தான், இருந்தாலும் நீ செஞ்சு கொள்ளுங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த சந்ததிகளை நீங்கள் பணக்காரர்களாக, அதாவது மக்களுடன் தேவை ஏற்பட்டு கையேந்தக்கூடிய நிலைமையில் விட்டு விடுவதை விட நீங்கள் அவங்க சிறந்த நிலைமையில் விட்டு விடுவதே சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவுறுத்துறாங்க. ஆக வசியத் இருக்கின்றது, அது 1/3 தான் இஸ்லாம் அனுமதிக்கின்றது. அதே சமயத்தில் ஒருத்தர் வசியத்து செய்கிறார், இந்த மனிதருக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு வசியத்து செய்கிறார், அது 1/3 அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், அவங்க வாரிசுதாரர்கள் எல்லாரும் அவங்க ஒப்புக்கொண்டார்கள்னு சொன்னால் அந்த என்ன செய்யும், அந்த வசியத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னு சொன்னால் அவங்க வாரிசுதாரர்கள் யாராவது ஒரு மனிதர் அதற்கு மாற்று கருத்து தெரிவித்தாலும் அந்த வசியத்தை செல்லுபடி ஆகாது. அதே சமயத்தில் ஒருத்தர் வசியத்து செய்கிறார், யாருக்கு வசியத்து செய்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய பேரனுக்கு வசியத்து செய்கிறார். அது எந்த அடிப்படையில் வசியத்து செய்கிறாருன்னு சொன்னால், உதாரணத்திற்கு அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றது, மகன்கள் இருக்கின்றாங்க. மகன்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் பேரனுக்கு சொத்துல பங்கு போவார். அது எப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரர் இறந்து விட்டார், அவருடைய ஒரு மகன் இறந்து விட்டார். ஒரு மகன் இறந்து விட்ட நிலைமையில் மற்ற மக்கள்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய பேரனுக்கு சொத்துல பங்கு போகாது. இப்போ இந்த சமயத்தில் தன்னுடைய பேரனுக்கு பங்கு போய்விடாமல் ஆகிடுமோ என்று கருதினால் அப்படிப்பட்ட அந்த பேரனுக்கு 1/3 என்ன செய்யலாம், வசியத்து செய்யலாம். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது. அதே போன்று இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் இந்த வராசத்துடைய ஆயத்துகள் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குனா, ஆரம்ப காலத்தில் அந்த மீராசுடைய அந்த சொத்துக்கள் இருக்கின்றதே, அது எப்படின்னு சொன்னால் எல்லா மக்களுக்கும் சரியான முறையில் போய் சேராது. ஜாஹிலியா காலத்தில் எப்படி சொத்து பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், அவங்கள தடகாத்திரமான ஆண்கள் இருந்தன்னு சொன்னால், அவங்க பலமிட்டு அவங்க போட்டிட்டு வென்றால் சொன்னால் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்துடைய பொருட்கள் போகும். அதை இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சு அதை தகர்த்தெறிந்தது. முதலாவதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்,
இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். உங்களுக்கு யாராவது அந்த மரண தருவாயில் நீங்கள் நெருங்கணுன்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது செல்வங்கள் விட்டு போனன்னு சொன்னால், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு சில விஷயங்களை வசியத்தை செஞ்சு விடுங்க. ஏன்னு சொன்னால், இல்லை என்று சொன்னால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்வாங்க, பங்கு பிரித்து கொண்டு இவங்களுக்கு இல்லாமல் ஆக்கி விடுவாங்க. அதனால் நீங்கள் குத்திபா அலைக்கும் இதா ஹபர அஹதக்குமுல் மௌத் இன் தரக்க கைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப். நல்ல நன்மையான முறையில் என்ன செய்கிறாங்க, நீங்கள் வசியத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறா. பின்னாடி ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அந்த மீராஸுடைய அந்த ஆயத்து இறக்கப்பட்டதோ, அல்லாஹ் தஆலா அந்த யூசிக்குமுல்லாஹு வலக்கும் நிஸ்ஃபு போன்ற அந்த வராசத்துடைய அந்த ஆயத்துக்கு அல்லாஹ் தஆலா எப்போ இறக்குனானோ, அந்த வாரிசுதாரர்களுக்கு செல்லக்கூடிய அந்த வசியத் என்பது தடைப்பட்டு போய்விட்டது. ஆகவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசியத்து செய்வது என்பது வெறும் நம்ம பொருள் ரீதியான விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம வசியத்திற்காக வேண்டி என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கான ஒரு தனி டைரிகள் போட்டு வைக்கணும். நமக்கு எந்த நிலைமையில் மரணம் வருவது என்று நமக்கு என்றும் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆக நம்ம என்ன செய்யணும், அதற்காக வேண்டி ஒரு டைரி எழுதி, அது வசியத்திற்காக வேண்டி ஒரு டைரி நம்ம எழுதி வச்சிட்டோன்னு சொன்னால், அதில் எந்த விதமான ஒரு குளறுபடிகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அதில் பல விதமான நாம் யாருக்கு கடன் கொடுக்கணும், நமக்கு யார் கடன் கொடுக்க பணம் தர வேண்டி இருக்குது, நாம் யாருக்கு என்னென்ன அமானிதங்களை கொடுத்து வைத்திருக்கின்றோம், நம்மிடம் யார் எந்த அமானிதங்களை கொடுத்து வைத்திருக்கிறாங்க, இதே மாதிரி அவர் என்னென்ன விஷயங்கள் அவர் சம்பந்தப்பட்டு இருக்கின்றாரோ அதை தெளிவான முறையில் எழுதி வைத்து விட்டு சென்றான்னு சொன்னால், அவங்க திடீரென்று மரணம் அடைந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த சரியான முறையில் அந்த எழுதி வைத்தது அந்த அடிப்படையில் அந்த பொருட்கள் சரியான முறையில் போய் சேர்ந்து விடும். இல்லை என்று சொன்னால் மற்ற வாரிசுதாரர்களுக்கு அந்த விஷயங்கள் எதுவும் தெரியாததின் காரணமாக வாரிசுதாரர்களுக்கு யாரிடம் எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது, யாருக்கு எவ்வளோ கடன் பாக்கி இருக்கின்றது என்று தெரியாமல் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கொடுக்காத நிலைமையில் அவங்க தனக்கு தானே சொத்துக்களை பிரித்து கொள்வாங்க. அப்போ அவங்க மிகப்பெரிய ஒரு பாவியாக மாறிவிடுவார். கடனுடைய நிலைமையில் அவங்க மரணம் அடையக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தை என்ன செய்வா அடைந்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன செய்கிறார், நல்ல அமல்கள் செய்கிறார், 70 வருஷமாக நல்லவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இறுதியில் அவர் வசியத்து செய்யக்கூடிய விஷயத்தில் அவர் கொஞ்சம் மாறுபட்டு செய்து விடுகிறார்னு சொன்னால், அவருடைய இறுதி காரியமே அவர் மிகப்பெரிய பாவமான காரியமாக ஆகிவிடுகின்றது. ஆகவே அவர் என்ன செய்கின்றார், அவர் நரகம் செல்லக்கூடிய மனிதராக ஆகிடுவார் என்பதாக சொல்கிறார். ஆனால் ஒருத்தர் காலமெல்லாம் என்ன செய்கின்றார், அவர் பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆனால் இறுதியில் அந்த வசியத் தொடர்பான அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலவான முறையில் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் அவர் எழுதிவிட்டு சென்றன்னு சொன்னால், அவர் என்ன செய்வார், அவருடைய இறுதி அந்த அமலும் நல்ல அமலை கொண்டு முடிவு பெறுகின்ற அதன் காரணம் ஒரு சொர்க்கம் போகக்கூடிய நபராக மாறுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் அமல் செய்வார், அமல் செஞ்சு அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு மலம் அளவு தான் இடம் இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு பாவமான காரியத்தை செஞ்சு நரகம் செல்லக்கூடியவராக மாறிடு. அதே போன்று ஒருத்தர் பாவமான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார், ஆனால் செய்து அவருக்கும் நரகத்திற்கும் ஒரு முழம் அளவு தான் இடம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இறுதியாக நன்மையான விஷயங்களை செய்து அவங்க சொர்க்கம் சென்று விடுவார் என்பதை போல ஒரு வசியத்தில் நம்ம குளறுபடி செஞ்சோன்னு சொன்னால், வசியத்தை சரியான முறையில் நம்ம எழுதி வைக்காமல் இருந்தோன்னு சொன்னால், அது நம்ம நரகத்திற்கு கூட போய் அனுப்பக்கூடிய அளவுக்கு மோசமாகிவிடும். இந்த ஹதீஸை அறிவிச்சுட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கீழ்காணும் ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மீராசுடைய அந்த வசனங்களை வலக்கும் நிஸ்ஃபு யூசிக்கும் அந்த வசனங்களை இறக்கிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த எல்லை. அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டுமோ அல்லாஹ் தஆலா தெளிவான முறை அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விட்டான். இதில் அல்லாஹ்வுடைய அறிந்தவன் யாரும் கிடையாது. உங்களில் யார் மிக அதிக பயனுடையவர், அபாவுக்கும் அபுனாக்கும் லா தத்ரூன் ஐயும் அக்ரபுலக்கும் நஃபா, உங்கள் தந்தைகளா உங்களுடைய குழந்தைகளா யார் அதிக பயன்படுவான்னு சொல்லிட்டு அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு வெளிரங்கமான முறையில் பார்க்கும் பொழுது சிலருக்கு அழிதம் செய்வதை போன்று தெரியலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஹாக்கிமான மிகப்பெரிய அல்லாஹ் அறிவு நுட்பமானவன், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும், யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்பது தெரியும்.
அதுவும் அல்லாஹ் தஆலா சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய அந்த ஹத்தாக இருக்கு, அல்லாஹ்வுடைய எல்லை இதுவாக தான் இருக்கின்றது. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي, யார் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு அந்த எல்லைக்குட்பட்டு அவங்க சொத்துக்களை பங்கு பிரித்து கொள்வார்களோ அவங்க சொர்க்கம் போகக்கூடிய நபர்களாக மாறிவிடுவாங்க. அதே சமயத்தில் وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ, எந்த ஒரு மனிதர் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான முறையில் செய்து அவங்க அல்லாஹ்வுடைய எல்லைக்கு மாறிட்டு, அவங்க குறிப்பிட்ட எல்லைக்கு மாறிவிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா யுத்கிலு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அல்லாஹ் அவங்கள நரகத்திற்கு விளைவிக்கக்கூடியவனா இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசியத் என்பது யாருக்கும் நாம் மோசடி செய்துவிடக்கூடாது. சரியான முறையில் யாருக்கு நமக்கு வாரிசு அல்லாதவர்களுக்கு 1/3 அவங்களுக்கு மட்டும் வாரிசுகளுக்கு வசியத்து செய்ய இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் லி வாரிசின், வசியத் என்பது வாரிசுதாரர்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சமயத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு சில நபருக்கு என்ன வசியத்து செய்கிறாங்க. அவங்க ஹயாத்தாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இந்த நபருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மரணத்திற்கு அப்புறம் பிரச்சனை உண்டாகும் என்று கருதினா அவங்க ஹயாத்தாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில விஷயங்களா இந்த சொத்துக்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி வசியத்து செய்து எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது அத்தனை பேர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, எந்த வித ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னால் அந்த செய்தி இந்த வசியத்தை என்ன செய்யும், அது ஏற்றுப்படியாகும். ஆனால் அதில் யாராவது ஒரு மனிதர் மாற்று கருத்து தெரிவித்தன்னு சொன்னால் அந்த வசியத்தை என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டில் இருக்குது, இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா, நம்ம தனியார் சட்ட அந்த தனியார் சட்டத்தில் நீ கை வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீ பலவிதமான சூழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது, இஸ்லாத்திற்கு எதிரான பலவிதமான சூழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. அப்படி ஒரு நாட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறார், அவர் இஸ்லாத்தின் அடிப்படையில் அந்த பாகப்பிரிவின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு பங்கு வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் இப்படி அனுமதி இருக்குது. அவங்க உயில் எழுதி வச்சா, அதாவது மரண சாசனம் எழுதி வச்சா அந்த நாட்டில் செல்லுபடி ஆகும்னு சொன்னால் அவங்க ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், யார் யார்களுக்கு இந்த மீராசுடைய சட்டத்தில் அந்த வாரிசுதாரர்களுக்கு என்னென்ன செல்வங்கள் யார் யாருக்கு போக வேண்டுமோ அந்த அடிப்படையில் அவங்க எழுதி வச்சுட்டு போகிறது கட்டாயம் என்று சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இல்லை அவங்க எழுதி வைக்காமல் போனேன்னு சொன்னால் அது சரியான நபர்களுக்கு போய் சேரக்கூடிய நபர்களுக்கு போய் சேராமல் அது வழி தவறக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அது கட்டாயம் என்ன செய்யணும், எழுதி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சரியத்தின் அந்த சட்டம் அங்கே தடுக்கப்படி வச்சுன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு பெரிய சாட்சி ஆகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வசியத்து செய்கிறாரு, குறிப்பிட்ட இந்த பகுதியை என்ன செய்கிறாரு, வக்ஃபு செய்கிறேன், அல்லாஹ்வுடைய அந்த பாதையில் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாசலுக்காக நீ கொடுக்கின்றேன்னு சொன்னால் அது என்ன செய்யணும், அது வசியத்து செய்கிறதா இருந்தேன்னு சொன்னால் அது அவங்க 1/3 தான் அது செய்ய முடியுமே தவிர அதுக்கு மேற்பட்ட முறையில் செய்ய முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துகள் வாரிசுதாரர்களுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக ஒருத்தர் வக்ஃபு செஞ்சேன்னு சொன்னால் அந்த வக்ஃபு செல்லுபடியே ஆக. அது மாதிரி இன்றைக்கி ஓதப்பட்ட பாடத்தில் ஒரு ஆயத்து அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையான காரியத்தை அடைந்து கொள்ளவே முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிரியப்படுகின்றீர்களோ அது அல்லாஹ்விற்காக நீங்கள் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையான காரியத்தை நன்மையான விஷயத்தை அடைய முடியாது என்பதாக அந்த வசனம் இறங்கியத்தான் தாமதம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு போகிறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த வசனம் இறங்கியதை நான் கேள்விப்பட்டேன், எனக்கு மிக பிடித்தமான ஒரு தோட்டம் இருக்கின்றது. அந்த தோட்டம் என்னவென்றால் பைரஹா என்ற தோட்டம், மஸ்ஜித் நபவிக்கு எதிராக இருக்கக்கூடிய தோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தில் அந்த நீரை மிக அது மதுரமான முறையில் அந்த நீர் இருப்பதன் காரணமாக மிக விருப்பப்பட்டு குடிக்கக்கூடியல இருந்தாங்க அந்த பைரஹா அந்த தோட்டத்தில் அந்த கிணத்துலேருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என்ன செஞ்சிட்டேன், நான் அல்லாஹுக்கான என்ன செஞ்சிட்டேன், இதை நான் கொடுத்துட்டேன், இதை நான் சதக்கா செஞ்சிட்டேன், இந்த நன்மை அல்லாஹ் தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மிகப்பெரிய லாபமான விஷயத்தை செஞ்சிட்டீங்க, என்ன செஞ்சீங்க, மிகப்பெரிய சம்பாத்தியம் செஞ்சிட்டீங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நல்ல விஷயத்தான் செஞ்சுருக்கீங்க, ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தை உங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சீங்க, நீங்கள் பங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொல்லுவாங்க, நம்ம வக்ஃபுடைய
அந்த அவங்க செஞ்சாங்க. அவங்க முதலாவதாக என்ன செஞ்சாங்க, அவங்க சொந்த பந்தத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, யாருக்கு கஷ்டப்பட்டா அவங்க சதக்கா செய்யக்கூடிய விஷயத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, சொந்த பந்தத்தில் யார் ரொம்ப நெருக்கமான இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதான் சொன்னாங்க. அவங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது மாதிரி இன்னொரு சஹாபி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, பங்கிட்டு கொடுத்தாங்க. மற்ற அவங்க நெருங்கிய சொந்தங்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஹதீஸில் வருது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விஷயத்தை நம்ம வக்ஃபு செஞ்சேன்னு சொன்னால், அந்த வக்ஃபு செய்ய எந்த விஷயத்திற்காக நீ வக்ஃபு செய்யப்பட்டதோ அந்த விஷயத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்காக ஒருத்தர் ஒரு பொருளை வக்ஃபு செய்கிறார், ஒரு இடத்த வக்ஃபு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இது இந்த மின்சார தேவைக்காக மட்டும்தான் அப்படின்னு வக்ஃபு செஞ்சேன்னு சொன்னால், அந்த வக்ஃபின் சொத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த பொருள் மின்சார தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், வேறு எந்த காரியத்தையும் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பிட்ட எந்த காரியத்தை கொண்டு அவர் நிபந்தனைட்டேன்னு சொன்னால், அதை பொதுவாக ஒருத்தர் வக்ஃபு செஞ்சிட்டேன்னு சொன்னால் அது பொதுவாக அந்த பள்ளிவாசல் சொத்துக்கள் பரவலான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக வக்ஃபு செய்தேன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு மட்டும்தான் அதை செலவழிக்க முடியுமே தவிர வேறு எந்த காரியத்திற்கும் என்ன செய்யக்கூடாது, செலவழிக்கக்கூடாது. ஒருத்தர் அதான் ஒரு என்ன செய்வார், மார்க்க கல்விக்காக வேண்டி ஒருத்தர் வக்ஃபு செஞ்சுக்கிறார். மார்க்க கல்விக்காக வேண்டி வக்ஃபு செய்த இடத்துல நம்ம உலக கல்வி என்ன செய்ய முடியாது, அவன் ஏன் பொதுவாக கல்விக்கான வக்ஃபு செஞ்சேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, எல்லா கல்வியும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த கல்வி எப்படி இருக்கணும், ஷரியத்து சம்மந்தப்பட்ட கல்வியாக தான் இருக்கும். இந்த ஷரியத் சம்மந்தப்பட்ட கல்வியாக இருந்தேன்னு சொன்னால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்ற ஷரியத்துக்கு மாற்றமான முறையில் எந்தெந்த கலைகள் இருக்குதோ அதெல்லாம் கல்வியில் சேராது. அது அப்படிப்பட்ட விஷயத்துக்கு வக்ஃபு செய்வது கூடவே கூடாது, அது ஹராமான விஷயமாக. அது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுக்கு ஹைபரில் ஒரு சொத்து இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சொத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மஷூரா செய்வதற்காண்டி வராங்க. யார் ரசூலல்லாஹ், ஹைபரில் எனக்கு மிக பிடிச்சமான ஒரு சொத்து இருக்குது, எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய உயர்தரமான சொத்து அதுதான், அதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அதனுடைய அசலை நீங்கள் வச்சுட்டு என்ன செய்யுங்க, அதனுடைய விளைச்சல் என்ன செய்யுங்க, நீங்கள் மக்களுக்காக பயன்பாட்டுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, அந்த வக்ஃபுடைய அந்த இதில் அவங்க சட்டத்தில் அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னு சொன்னால், இந்த சொத்து இருக்குது எனக்கு பின்னாடி யாருக்கும் வாரிசாகவும் போகாது, யாருக்கு அன்பளிப்பாகவும் போகாது, யார் இதை விற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதாக எழுதுகிறாங்க. எழுதி சொன்னாங்க, இதன் மூலமாக வரக்கூடிய அந்த செல்வங்கள் என்ன செய்கிறாங்க, சொந்த பந்தங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மேலும் வழிபோக்கர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, வக்ஃபு ஒரு விஷயத்தை நம்ம வக்ஃபு செய்தோன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யணும், அதை எழுதி வச்சிடணும். இது வக்ஃபு, இது அல்லாஹ்வுக்காண்டி ஒரு விஷயத்தை வக்ஃபு செஞ்சோன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்காண்டி கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வுக்காண்டி தான் இருக்கும். அதை யாருக்கு எக்காரணத்தை கொண்டு என்ன செய்ய அதை அபகரிக்கிறதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. இந்தியா திருநாட்டில் இன்றைக்கி சொல்லுவாங்க, இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது. ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்கள் உள்ள ஒரு துறைன்னு சொன்னால் அது வக்ஃபுடைய துறையாக தான் இருக்குது. இன்றைக்கி ஏராளமான அந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் இன்றைக்கி அபகரிக்கப்பட்டு விட்டன. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள், பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் என்று சொன்னாலும் கூட மிக முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால், அந்த வக்ஃபு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் சில அற்ப காசுகளுக்காக இந்த வக்ஃபுடைய நிலங்களை ஒரு அற்ப காசுகளுக்காக நீ விற்கக்கூடிய, அதை கைமாற்றக்கூடிய, அவங்க அபகரிக்கக்கூடிய எத்தனையோ சொத்துக்கள் நீங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செஞ்சு அது முழுவதுமாக அபகரிக்கக்கூடிய ஒரு செயலை தான் இன்றைக்கி என்ன செஞ்சுது, இன்றைக்கி ஆளக்கூடிய அரசு செய்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் எந்தவித மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொத்துக்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொரு மீதும் பொறுப்பாக இருக்கின்றது. இது பள்ளிவாசலுடைய சொத்தா, மஜ்லிஸுடைய சொத்தா, வேறு மதரசாக்களுடைய சொத்தா, அந்த சொத்துக்கள் எந்த வக்ஃபு சொத்துக்கள் இருந்தாலும் அந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருத்தர் மீது பொறுப்பாக இருக்கின்றது. இது அதுக்குள்ள சொத்து தான், இதுக்குள்ள சொத்து தான் சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம தள்ளி போட முடியாது. வக்ஃபு சொத்துக்கள் ஒவ்வொன்றும் பாதுகாப்பு நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. அது முக்கியமான நம்ம ஷரியத் ரீதியான ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்கின்றது. அப்போ நம்ம என்ன செய்யணும், வக்ஃபுடைய சொத்துக்களை நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யணும். அதற்கு எதிராக வரக்கூடிய அந்த தடைகளை என்ன செய்யணும், நாம் எதிர்த்து நம்ம என்ன செய்யணும், வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான முயற்சியை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒருத்தர் ஒரு பொருள் என்ன செய்கிறார், வக்ஃபு செஞ்ச பொருள் பள்ளியில் இருக்குது, அது பயன்பாட்டு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை என்ன செய்யலாம், ஒன்று உதாரணத்துக்கு ஒரு பீரோலு ஜன்னல் இது மாதிரி பழைய ஜன்னல்கள் இருந்துன்னு சொன்னால் அதை அறுத்து வேறு பொருட்களாக பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சுக்கலாம், அதை விற்று அதை என்ன செய்யணும், அதை கொண்டு வேறு பொருட்களை வாங்கிக்கலாம். அதை நம்ம இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது, நமக்கு இஷ்டப்படி நம்ம எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி கிடையாது, நம்ம இஷ்டப்படி அதை நம்ம கொண்டு போவதற்கும் அனுமதி கிடையாது. ஏன்னு சொன்னால் வக்ஃபுடைய ஒவ்வொரு சொத்துக்கும் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கப்பட்டதை தவிர அது நம்ம சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்துவது கிடையாது. பள்ளிவாசலில் உதாரணத்துக்கு நம்ம ஒரு மஜ்லிஸில் உட்காந்துருக்குறோம், ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம், அது மின்சாரங்கள் இருக்கட்டும் மெதுவாக இருக்கட்டும், அது வீணாக ஓடிக்கொண்டிருந்துன்னு சொன்னால் அது அனைப்பது நம்ம ஒவ்வொருத்தரும் மீது பொறுப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொன்று வக்ஃபுடைய அந்த சொத்துக்கள்லேருந்து பங்கு போய்கிட்டே இருக்குது. வீணாக இஸ்ராஃபான முறையில் வீண் வரையும் செய்து கொண்டு இருந்துன்னு சொன்னால் அது ஒவ்வொரு செலவுகளும் என்ன செய்து வீணாக போய்கொண்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பாதுகாப்பதாக இருக்கட்டும், அது கவனம் செலுத்தணும். உதாரணத்திற்கு பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த ஜக்குகளாக இருக்கட்டும், ஏனைய எந்த சின்ன பைப்புகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேதம் விளைவிப்பதற்கு அனுமதியே கிடையாது. நம்ம வக்ஃபுடைய சொத்துக்களை நம்ம சேதம் விளைவிப்பது இருக்குது, அது மிகப்பெரிய நம்ம அல்லாஹ்விற்கு கோபமூட்டக்கூடிய செயலை செய்வதற்குண்டான காரணமாக இருக்குது. அங்கே வக்ஃபுடைய சொத்துக்களை நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பதற்கு அவசியமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஓதக்கூடிய முக்கியமான ஒரு பாப் என்னன்னு சொன்னால் ஜிஹாதுடைய பாபை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இமாம் புகாரி இமாம் ஜிஹாதுடைய பாபை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா நபி இந்த சூழ்நிலை ஏற்பட்டதை தவிர மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, அவங்க முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் மக்களுக்கு மத்தியில் தீனின் பக்கத்தை முதல்ல அழைப்பாங்க. எடுத்தோன்னு என்ன செய்ய மாட்டாங்க, போருக்கு போக மாட்டாங்க. அப்போது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஜாஹதா இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய தீனுக்கான நம்ம முஜாஹதா செய்வதற்கு அது எந்த நம்ம செல்வங்களாக இருக்கட்டும், நம்ம உயிராக இருக்கட்டும், நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் முஜாஹதா செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அது எந்த அடிப்படையில், அது தீனுடைய காரியங்களை ஓங்க செய்வதற்கான அதற்கான முஜாஹதா செய்யணும். போர் புரியணும் என்பது கிடையாது. இது தாருல் அம்னாக இருக்கின்றது. தாருல் ஹர்ப் எங்கே ஏற்படுகின்றது அதுக்கு தான் போருடைய சட்ட நடைமுறை ஆகும். இதுவரைக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அப்போது இஸ்லாத்திற்கு எதிரான ஷரியத்தை அளிக்கக்கூடிய பலவிதமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது. அதன் காரணமாக அப்போ தாருல் ஹர்பாக இருந்துச்சு, ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டாங்க, வெற்றி அடைந்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான சூழ்நிலை இப்போ இல்லாததன் காரணமாக இப்போ போருக்கு போகக்கூடிய எந்த விஷயம் நமக்கு ஏற்பட அவசியமே இல்லை. மாறாக நாம் தீனுடைய அந்த பணிகளை செய்வதற்காக வேண்டி, நன்மையான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் செய்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், முஜாஹதா செய்து கொண்டே இருக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்வதை பற்றி சிலாகிச்சு சொல்கிறான். அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்வது இருக்குது, அது மிகப்பெரிய அந்தஸ்து தரக்கூடிய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வோட பாதை என்பது அல்லாஹ்வோட பாதை, மார்க்க கல்வி கற்கக்கூடிய அந்த விஷயமாக இருக்கட்டும், வேறு தீனுடைய ஹஜ்ஜுடைய போகிறாங்க, ஹஜ்ஜுடைய காரியங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுவாங்க ஃபீ சபீலில்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்லி தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அந்த தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே செலவழிக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கின்றது. ஒவ்வொன்றும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய விஷயமா இருந்து கொண்டே இருக்குது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தீனுக்காண்டி நாம் என்ன செய்யணும், நம்ம முஜாஹதா செய்து கொண்டே இருக்கணும். அதே போன்று நமக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்ச்சியும் நம்ம என்ன செய்யணும், தவிடுபடி ஆக்கி கொண்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன செய்யும், இன்றைக்கி நம்ம சரியான முறையில் மக்களுக்கு மத்தியில் அந்த தீனுடைய விஷயங்களை முன்னாடிலாம் என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய வலிமார்கள் ரேனேசர்கள் என்ன செஞ்சாங்க, நம்ம ஊருடைய அந்த கட்டுக்கோப்பான அந்த வாழ்க்கையில் மக்களை வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னக்கூடிய அந்த இறைநேசர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு மக்கள் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஊர் நிம்மதியான ஊராக இருந்துச்சு, சிறிய மக்கள் என்று பேர் எடுக்கக்கூடிய ஊராக இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி நம்முடைய குழந்தைகளின் நிலைமை ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக இருக்கணும், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றது, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றது. அந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்ப்பதற்கு, சரியான முறையில் அந்த குழந்தைகள் மத்தியில் தீன் போய் சேருவதற்கு ஒவ்வொரு மீது பொறுப்பாக இருக்குங்க. தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயத்தி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி,
நீங்கள் எந்தெந்த விஷயத்தின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொறுப்பு தான் இருக்கீங்க. அந்த விஷயத்தின் மீது, அந்த பொறுப்பின் மீது நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த தீனுடைய விஷயங்களை சேர்த்து நாம் என்ன செய்யணும்? மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய நம்முடைய ஊரை ஒரு வலிமார்கள் எப்படி வாழ்ந்து சென்றாங்களோ அதே போன்று வலிமார்கள் மிகப்பெரிய இறைநேசர்கள் வாழ்ந்து செல்லக்கூடிய அந்த இறைநேசர்களுடைய அந்த வாரிசுதாரர்கள் நம்ம விட்டு செல்லக்கூடிய அந்த நன்மக்களை நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆக்கிவிட வேண்டும். அதான் குர்ஆன் அதிகமாக நான் துவா கேட்ட, ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்ன் வஜஅல்னா லில் முத்தகின் இமாம். யா அல்லாஹ், எனக்கு சாலியான கண் குளிர்ச்சியான அந்த மனைவிமார் ஆக்கி வைப்பாங்க, குழந்தைகளை ஆக்கி வைப்பாங்க, இமாம்களுக்கு தலைவராக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட சந்தைகளை உருவாக்கி தருவாயாக என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி அந்த துவாக்கை நம்ம அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கும். கண்ணினிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தந்தானோ, எந்தெந்த விஷயங்களை நம்ம எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த விஷயம் நமக்கு எடுத்து நடக்க வேண்டும் சொன்னார்களோ அந்த விஷயத்தை எடுத்து நடப்பதற்கும், எந்தெந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து நடக்க வேண்டும் சொன்னாங்க அந்த விஷயங்களை தடுத்து நடப்பதற்கும், மேலும் இந்த புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் பரக்கத்தால் நாம் எந்தெந்த ஹாஜாத்துக்களோடு நம்ம இந்த மஜ்லிஸ்களை வந்திருக்கோமோ நம்ம அனைவரும் ஹாஜாத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. யார் யார்களுக்கு எந்தெந்த தேவைகளை கொண்டு அவங்க வேண்டிக் கொண்டு இருக்கின்றாரோ அந்த ஹலாலான ஹாஜாத்துக்கு அனைவரும் தேவையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பானாக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு பரிபூர்ணமான சரீர சுகத்தை கொடுப்பானாக. எந்தெந்த நபர்கள் திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களுக்கு சாலியான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. எந்தெந்த வயதான ஆண்களும் பெண்களும் வாலிபம் அடைந்து அவங்களுக்கு சரியான துணைகள் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான பொருத்தமான ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வின் அதிகமாக நம்ம மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். துவா இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அந்த துவாவை நம்ம எல்லா நேரத்திலும் கேட்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லா விதமான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி கொடுப்பான். இந்த பேச்சு வழங்கியமைக்கு நிர்வாகத்திற்கும் பேச இந்த அளவுக்கு அல்லாஹ் தாலாவுக்கும் நன்றி செலுத்திய வண்ணமாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु. अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படைத்தவனும் படைப்புகளும் பார்க்க பெரிதும் விரும்புவதால் படைத்தவனை பார்த்து பார்த்து பரவசமடைந்த பாச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாங்கான ஹதீஸ் மணிமொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் கிரந்தமதை பயபக்தியோடு ஓதும் பாங்கான மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 11/1/2026 வியாழக்கிழமை. இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் மணிமொழிகளுக்கு விளக்க உரையினை காயல்பட்டினம் மஹ்லத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் எம் முஹம்மது ஆலிம் அன்வரி அவர்களாலும் மௌலவி அல் ஹாஃபில் எம்எஸ் சயீத் அஹ்மத் சாலிஹ் ஆலிம் யூசுஃபி அவர்களாலும் விளக்க உரை தரப்பட்டு நாயனின் நல்லருள் சூழ நனிசிறப்போடு நிறைவேறும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 12 நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு காயல்பட்டினம்
மஸ்ஜித் செய்தனா பிலால் பள்ளியின் இமாமும் அல் மதரசத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியரும் காயல்பட்டினம் சென்ட்ரல் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியருமான மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி ஒய் சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களால் விளக்க உரை தரப்பட உள்ளது. பொதுமக்கள் யாவரும் முற்கூட்டியே இம்மஜ்லிஸிற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் பெற்றேக அன்புடன் வேண்டுகிறோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு காயல்பட்டினம் சஃபா மர்வா ஸ்டீல்ஸ் அண்ட் சிமெண்ட்ஸ் நிறுவனத்தார், எல்எஃப் ரோடு பூச்சே பாக்கர் ஆலிம், கம்பல்பக் செய்து முஹம்மது ஜலீல், முஹம்மது லரீஃப் ஆகியோரின் குடும்பத்தார்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். அன்னவர் ஹக்கிலும் அன்னவர் குடும்பத்தார் ஹக்கிலும் துவா செய்வதோடு அவர்களின் குடும்பத்தார் மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நமது மஜ்லிஸின் ஆண்கள் மற்றும் பெண்கள் பகுதியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பேரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. وقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء أنتم لا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم مرسلون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. سبحان الله. الفاتحة. الحمد لله رب العالمين. غير المغضوب عليهم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له أحد. حاسد يا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهان القوي ودعوة العامة. اللهم فكما شرفتنا بسماع حديث القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأنا وسمعنا مقرين بالعجز عن الحقيقة معنا. اللهم فكما أكرمتنا بسماع الفاظ جعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فاهمنا بعيد معاني ووفقنا للعمل مقتضى ما وعد من الحقام فين وامتثال أوامره وجدنا بنواهي. اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان وتصديق في قلوبنا واغفر بركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرنا وبركة ما صلينا من كلامك العزيز. هذه أجة واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى أرواح محبوب سبحاني معشوق رحماني قنديل نوراني محي الدين عبد القادر جيلاني قدس الله سر العزيز، ثم إلى أرواح أجمير خواجة معين الدين دشتي قدس الله سر العزيز، ثم إلى أرواحنا هشام الحميد مالك أبوري قدس الله سر العزيز، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأزواجنا وجداتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والصاعين لهذا المجلس الشريف الكريم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لهم وارحمهم وإياهم واحشرنا في المتقين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا
اللهم آمنا في بلادنا، اللهم وسائر بلاد المسلمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين، اللهم شتت شملهم، اللهم مزق جمعهم، اللهم خرق ديارهم وفارق بين كلمتهم واجعلهم في خيبته الخسران. اللهم لا تسلط علينا من ذنوبنا من لا يخاف فينا ورحمنا. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء من الأموات. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء من الأموات. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان، ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. فرح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نياتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين وقض حاجاتنا وحاجات المحتاجين. بلا هو الله قادر أن تقضي حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم بارك لنا في رجب وشعبان، وبلغنا شهر رمضان، ووفقنا للصيام والصيام قيام وتلاوة القرآن. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.